ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஜினியரிங் கொஷின் பேப்பருக்கான 9th யூனிட்டுக்கான ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட 9th யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸர் அண்ட் கம்யூனிகேஷன். ஓகேவா? இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிகேஷனோட ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மைக்ரோ ப்ராசஸர் இதுக்கு முன்னாடி போட்டது டிப்ளமோ கொஷின் பேப்பருக்கான ஆன்சருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ. ஸோ போட்டு ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா? இன்னொரு விஷயம், ஈஸி பேப்பர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்துருவேன். பட் ட்ரிபிள் இ பேப்பர்ஸும் கேட்குறீங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஆன்சர் கீ நான் கொடுக்குறேன், பட் நீங்கள் வந்து சொல்யூஷன் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக இது ஏன் நான் இந்த மாதிரி யூனிட் வைஸாக உங்களுக்கு செப்ரேட்டாக எடுத்து வீடியோ போட்டுட்ருக்கிறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட் ஆன்சர் கீ மட்டும் வெரிஃபை பண்ணுறீங்க. அது நல்ல விஷயம் தான். எவ்வளோ ஸ்கோர் வந்திருக்குன்னு பார்க்குறது நல்ல விஷயம். ஆனால் இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஆஹா நம்ம இவ்வளோ கொஷின் விட்டுட்டோம் அப்படின்னு சேட் ஆகுறீங்க. அட் த சேம் டைம் வந்து டவுன் ஆகுறீங்களே தவிர, அதில் என்ன நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம், அடுத்த தடவை அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற தாட்டே யாருக்குமே வரமாட்டேங்குது. பேசும்போதே மேம் இந்த கொஷின் நான் தெரிஞ்சே விட்டுட்டேன் மேம், இதை நான் காலையில் தான் படிச்சுட்டு போனேன், ஆனால் தெரிஞ்சே விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி நடந்து முடிஞ்சதை பேசுகிறீங்களே தவிர, இந்த கொஷின் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்கிறேன், அடுத்த டைம் தெரிஞ்சே தப்பு பண்ணாத மாதிரி நான் இம்ப்ரூவ் பண்ணணும், அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பிளான் பண்ணுங்கள். ஸோ அந்த விதத்தில் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, நீ ஒரு செட் ஆஃப் இதில் வந்து கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பேன். ஸோ நான் உனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜஸ்ட் லிசன் பண்ணு. ஸோ எப்படியெல்லாம் நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னா, நம்ம இதோட விட போகிறதுல அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எழுதுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நீ பண்ணியிருக்கிற தப்பு வந்து அடுத்த எக்ஸாமுக்கு பண்ணாத அளவுக்கு நீ மைண்டில் முதல்ல செட் பண்ணிக்கணும். நான் நீ ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், என்கிட்ட பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயமே என்னென்னா, 200 கொஷின்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி பாரு. ஃபஸ்ட்டு டார்கெட்டே நான் அதை தான் சொல்லியிருப்பேன். என்னோடய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு கொடுக்குற அட்வைஸே அதுதான். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் தப்பு பண்ணுற விஷயமே என்னென்னா, மேம் டைம் இல்லாமல் ஃபஸ்ட்டு கொஷின் சும்மா ஏபிசி அந்த மாதிரி போட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஈவன் இப்போ நான் பேசும்போதும் அவங்கக்கிட்ட அதை தான் கேட்டிருப்பேன். எல்லா கொஷினும் அட்டன் பண்ணிங்களா? 200 கொஷின் அட்டன் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னாலே எனக்கு அது போகும். அது கரெக்டாக இருக்குது தப்பாக இருக்குங்கிறதெல்லாம் செகண்டரி. ஓகேவா? ஸோ மெயின் டார்கெட்டு 200 அப்படின்னா என்னென்னா, உனக்கு கரெக்டு தப்புங்கிறத விட உன்னால் அந்த 3 மணி நேரம் 2.25 மணி நேரத்தில் அந்த 200 கொஷின் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறதே உனக்கான ஃபஸ்ட்டு கேப்பபிலிட்டி. ஓகேவா? அப்போ நீ அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் கிளியர் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அடுத்த டெஸ்ட்டு எழுதுறத கரெக்டாக எழுதணும். ஓகேங்களா? இப்போ நிறைய பேர் தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் அந்த இதில் என்னது, அந்த பதட்டத்தினால தப்பு பண்ணுறது. ஓகேங்களா? இல்லை கொஷின்ஸை வந்து ஃபுல்லாக படிக்காமல் இன்கம்ப்ளீட்டாக ஆன்சர் பண்ணுறது. இல்லைனா கொஷின் 3 லைன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு லைனை படிச்சுட்டே டக்குன்னு ஆன்சர் பண்ணிடுவீங்க. கீழே 3வது லைனில் என்ன கேட்பாங்கன்னா, இதில் இல்லாத நாட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் போட்டு கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவசரத்தில் நம்ம பண்ணுறது. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கோரிங் பாருங்கள், நல்ல விஷயம். அட் த சேம் டைம் ஒவ்வொரு கொஷினையும் சொல்கிறதுக்கு நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, இல்லை கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, இல்லை நீங்கள் வேறு மாதிரி எப்படி யோசிச்சிங்க, இல்லை தப்பாக ஏதாவது மாற்றி போட்டோமா, இது எல்லாமே நீங்கள் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? இது எதுக்குன்னா, அடுத்த எக்ஸாமுக்கு தப்பு பண்ணாத அளவுக்கு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்தது இந்த டிஎன்பிஎஸ்சி ஏக்கு வந்து கேட்டுட்ருக்கீங்கம்மா. நான் மறுபடியும் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரிப்ரேஷன் இருக்குது. ஓகேங்களா? இதுலேயுமே கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் நம்ம ஸ்டூடெண்ட்டும் கேட்டிருந்தாங்க, மேம் நெக்ஸ்ட்டு என்ன பிளான்னு. கொஞ்சம் ஏன்னா இந்த ஸ்கோரிங், இந்த தப்பு பண்ணது இதெல்லாமே போட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட்டு அடுத்து ஏஇக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், கிளியராக சொல்கிறேன். ஆனால் ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக இருக்குது. பட் வேறு மாதிரி எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்னங்கிறத சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னப்பா கொடுத்துருக்காங்க, கம்யூனிகேஷன் கொஷின் ரொம்ப அழகாக எடுத்திருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கம்யூனிகேஷன் டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா, பசங்க படிக்கும் போதே திணறாங்க. என்ன மேம் இப்படி கொடுத்து வச்சுருக்காங்க, அதாவது டிஎஸ்பியில் கொஞ்சம் கொஷின்ஸு, கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கொஷின்ஸு, நெட்ஒர்க்கில் கொஞ்சம் டாப்பிக்கு, இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ரொம்ப அழகாக கொஷினை வந்து கவர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பியில் என்ன ஒரு 4 கொஷின் கேட்டிருக்காங்களா. ஃபஸ்ட்டு கொஷின் என்னம்மா, efficient algorithm for computing endpoint DFT of an endpoint sequence. இது நீ படிக்கவே தேவையில்லை. நல்லா தெரிஞ்சுக்கோ, டிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்டெப்த்தாக கேட்க சான்சஸே இல்லை. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஃபில்டர்ஸ்லாம் கேட்க மாட்டாங்கம்மா. ஏன்னா ஃபில்டர்ஸ்லாம் 8 மார்க் 10 மார்க்கில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்போம்ப்பா. அதெல்லாம் இங்கே கேட்கறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. அப்படி மிஞ்சி போனால் டெஃபினேஷன் கேட்பாங்க, இல்லை அட்வான்டேஜ் கேட்பாங்க, இல்லை ட்ராபேக் கேட்பாங்க. தியரட்டிக்கல் கொஷினை தான் கவர் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த கொஷின் பாரு, பேசிக் கொஷின் என்ன, எஃபிஷியன்ட் அல்காரிதம்
அல்காரிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக என்னது ஐடிஎஃப்டி டிடிஎஃப்டி இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தது தான் எஃப்எஃப்டி. அதில் என்ன அப்படின்னா ரேடிக்ஸ் டு எஃப்எஃப்டி. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நமக்கு எஃபிஷியன்ட் அல்காரிதம். ஸோ பேசிக் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. தெரியலனா கூட ரொம்ப சிம்பிளாக இது பண்ணிக்கலாம். இப்போது டிஎஃப்டிங்கிறது என்னது நல்லா புரிஞ்சுக்கணும். டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிறது வேறு, டிஎஃப்டிங்கிறது வேறு. இது ரெண்டும் சேம் கிடையாது. இது வந்து டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம், அதாவது ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்மில் கண்டினியூஸ் டிஸ்க்ரீட் ரெண்டு இருக்குமா, அதுதான் இது. ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா டிஸ்க்ரீட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஓகே, ஸோ இதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் எனக்கு என்னென்னா எஃப்எஃப்டி, அதாவது ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம். உனக்கு ஆன்சரே தெரியலனா கூட எஃபிஷியன்ட் அல்காரிதம் எனக்கு என்ன அப்படின்னா எஃப்எஃப்டி. அதில் தான் நமக்கு ரேடிக்ஸ் 2 ரேடிக்ஸ் 4 இருக்கும். இந்த நம்ம படிச்சிருப்போம்ல அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பட்டர்ஃப்ளை டயக்ராம், அது எல்லாமே எதில் வரும் அப்படின்னா இதில் தான் வரும். 2n ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிப்போம், 2 விதமாக நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? அதெல்லாமே இன்டெப்த்தாக போகும். ஆனால் உனக்கு பேசிக் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா எது எஃபிஷியன்ட் அல்காரிதம்னு. உனக்கு அல்காரிதமே தெரியலனாலும் பரவாயில்ல, எஃபிஷியன்ட் இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபோரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் எஃபிஷியன்ட். இது பேசிக் கொஷின். இது நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேவா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஷின் ரொம்ப ஈஸிமா. கொஷின் பார்த்தோன்னே டக்குன்னு தட்டிட்டு போயிடலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் எல்லா கொஷின்ஸுமே நான் அப்படி சொல்லலை. கம்யூனிகேஷன் எனக்கு பார்த்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. சர்க்யூட் தியரி எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப தியரிட்டிக்கலாக, ரொம்ப எப்படி சொல்கிறது, படித்து புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் கடியாக தான் இருந்துச்சு. பட் கம்யூனிகேஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப, ஏன்னா சிலபஸே அங்கே வந்து பர்ஃபெக்டாக இல்லை. அங்கங்கேருந்து டாபிக் எடுத்து கொடுத்ததுனால கொஷின் ரொம்ப அழகாக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்த்தோன்னா 172 கொஷின் வந்து கண்டிஷன் ஃபார் சர்க்குலர் கன்வல்யூஷன். இது நீ படிக்கலனாலும் பரவாயில்ல. சர்க்குலர் கன்வல்யூஷன்னா என்னப்பா பண்ணுவோம், 2 சாம்பிள் எடுத்துப்போம். ஓகேங்களா? 2ஐயும் கன்வல்யூட் பண்ணுவோம். என்ன கொடுத்துட்டான், மென்ஷன் பண்ணிட்டான், சர்க்குலர் கன்வல்யூஷன் மென்ஷன் பண்ணிட்டான். அப்போ கண்டிப்பாக என்னவா இருக்கணும், ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னா சேம் சீக்வன்ஸாக இருந்தால் மட்டும்தான் உன்னால் என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக என்ன பண்ண முடியும், கன்வல்யூட்டே பண்ண முடியும். மற்ற இதுக்கெலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா அது என்னது, அது லீனியர் கன்வல்யூஷனாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஜீரோலாம் ஆட் பண்ணுவோம். அதுக்கு பேர் ஜீரோ பேடிங் இதெல்லாம் சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அது எதுக்காகனா நம்ம சாம்பிள்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த வேலையெல்லாம் பண்ணுவோம். பட் சர்க்குலர் கன்வல்யூஷனில் கையே எப்படி அதாவது 2 சீக்வன்ஸும் சேமாக இருந்தால் தான் நீ கன்வல்யூஷனுக்கே கை வைக்க முடியும். ஓகேவா? இல்லைனா அங்கே டச்சே பண்ண முடியாது. ஓகேவா? அந்த கண்டிஷனை தான் கேட்டிருக்காங்க. அப்போ சர்க்குலர் கன்வல்யூஷனோட கண்டிஷன் என்னன்னா 2 சீக்வன்ஸுமே என்ன இருக்கணும், சேம் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் இருக்கணும். இப்போ x1 ஆஃப் என்னன்னு சொல்லிட்டு உனக்கு 4 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது எது வேணாலும் இருக்கலாம், 1 2 3 4 சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ இருக்கலாம். அதே மாதிரி இன்னொரு கன்வல்யூஷனில் வேல்யூ சேமாக இருக்கணும்ல, எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்கணும், சேம் சீக்வன்ஸாக இருக்கணும். இதில் 4 சீக்வன்ஸ் இருக்குன்னா இங்கேயும் 4 சீக்வன்ஸாக இருக்கணும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த 172 கொஷனுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா both the sequence must consist of same number of samples. ஓகே, அதுக்கடுத்து பாருங்களேன், 3rd கொஸ்டின் ஜீரோ பேடிங் அப்படியே கேட்டிருக்காங்க. ஜீரோ பேடிங்கிறது எதில் வரும், லீனியர் கன்வல்யூஷனில் வரும். ஜீரோ பேடிங்னா பெரிய அளவுக்குலாம் யோசிக்க வேண்டாமா. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த லாஸ்ட்டாக ஜீரோ போட்டு, இது எங்கே வரும்னா ப்ராப்ளமேட்டிக்கில் வரும். ப்ராப்ளம்ஸில் என்ன வரும்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக எழுதுவீங்கல்ல, முதல்ல என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய சீக்வன்ஸ் கொடுப்பாங்க. அந்த சீக்வன்ஸை என்ன பண்ணுவீங்க, ஸ்ப்ளிட் பண்ணி கன்வல்யூஷன் பண்ணிவிட்டு ஃபைனலாக எழுதும்போது இல்லாத இடத்துல நம்ம என்ன போடுவோம், ஜீரோங்கிற ஒன்று ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த ஜீரோ பேடிங் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆட் ஏ டம்மி சாம்பிள்னு கொடுத்துருக்காங்க, இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் சாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஜீரோ பேடிங் அப்படிங்கிறது வந்து ஜீரோ ஆட் பண்ணுறது தான். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஜீரோ ஆட் பண்ணுறது தான். ஸோ அப்போ இதில் வந்து ஏபி வரத்துக்கு ரெண்டுத்துக்குமே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போத் ஏ அண்ட் பி வரும். ஓகேங்களா? ஆக்சுவலாக டம்மி சாம்பிள்லாம் என்னது, அந்த டம்மி ஜீரோஸை தான் ஆட் பண்ணுறதா சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸு. ஓகே, ஸோ இது ரெண்டில் வந்து என்ன அப்படின்னா ஜீரோ பேடிங் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா உங்களுக்கு both A and B வரும். increase the number of samples. ஆக்சுவலாக போத் ஏ அண்ட் பி வராதுமா. உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா டம்மி சாம்பிள்ஸ் வந்து ஆட் பண்ணுறது தான். அதாவது டம்மி சாம்பிள் நம்ம தானே ஜீரோங்கிற டம்மியை ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் எனக்கு என்ன ஆகாது அப்படின்னா நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 173க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆக்சுவலாக இது வந்து கொஷின் ஈஸியாக இருந்ததுனால இங்கே டேரெக்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு வந்துட்டேமா. ஓகேங்களா? தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை தி பேசிக் கண்டினியூஸ் டைம் சிக்னல். இது வந்து ரொம்ப பேசிக்குமா. ஆக்சுவலாக இந்த டயக்ராம் நீ எதையுமே பார்க்க வேணாம், டயக்ராம் பார்த்தா போதும். யூனிட் பேரபோலிக்னா எப்படிப்பா இருக்கும்,
இது வந்து சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் இருக்குது தெரியுமா, அதில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே இதுதான், பேசிக் சிக்னல். ஸ்டெப்பு, ரேம்ப்பு, பேரபோலிக் இதெல்லாம் பார்ப்போமா. பேரபோலிக்குங்கிறது இப்படி இருக்கும். செனுசாய்டல் சிக்னல்னால் எப்படிப்பா இருக்கும், டி வந்து எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சைனம் சிக்னல்ங்கிறது இப்படி இருக்கும். ஆமாம், சைனம் சிக்னல்ங்கிறது இப்படி இருக்கும். ஆப்ஷன் பி. நீ இந்த மேலே இருக்கிறதெல்லாம் விட்டுரு, அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் விட்டுரு. ஜஸ்ட்டு இந்த சிக்னலை வச்சே, இங்கே இருக்கு பாரு டயக்ராம், இதை வச்சே கண்டுபிடிச்சலாம். அப்போ என்ன இந்த கொஷனுக்கான ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் வந்து 174க்கான கரெக்டான ஆன்சர். இது ஜஸ்ட்டு நீ இப்போ புக்கை திருப்பும் போது இந்த டயக்ராம் பார்த்துருந்தனா கூட ஆன்சர் பண்ணிடலாம். இல்லைனா தெரியலனா கூட மற்ற இதை கம்பேர் பண்ணலாம். பேரபோலிக்குங்கிறது இப்படி இருக்கும், செனுசாய்டலுக்கு இது வரவே வராது. ஆனால் நிறைய பேர் சைன் சிக்னலுங்கிற மாதிரி போட்டு வச்சுருப்பீங்க. சைன் சிக்னல் வருமா, ஆனால் எல்லாமே எப்படி இருக்கும், யூனிஃபார்மாக இருக்கும். அதாவது இப்படி எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும். இது கீழே இறங்குது பாருங்கள். ஸோ அதனால் இது வராது. சைனம்ங்கிறது இங்கே இருக்கும், இங்கே வரைஞ்சிருக்கேன் பாரு, இதுதான் சைனம் சிக்னல். ஸோ சைன் அப்படிங்கிறது உனக்கு என்ன அப்படின்னா சைன் சிங்கிறது வந்து இதுதான். ஸோ அப்போ கொடுத்துருக்கிறதுக்கான ஆன்சர் வந்து சைன் சி சிக்னல். ஓகேங்களா? ஓகே. தென் அதுக்கு அடுத்தது டிஃப்ரெண்ட் சேனல். இதுவும் பேசிக் கொஷின் தாம்மா. ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ளது எல்லாமே டிஎஸ்பியில் கவர் பண்ணியிருக்காங்க. சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம் அண்ட் டிஎஸ்பியில் கவர் பண்ணியிருக்காங்க. அடுத்த கொஷின் பாருங்க. டிஃப்ரெண்ட் சேனல் இன் டிடிஎம் ரிசீவர் ஆர் செப்பரேட்டட் பை. ஓகே, இது கொஞ்சம் உள்ள இன்டெப்த்தாக படித்தா தான் தெரியும். ஓகேவா? இது வந்து என்னென்னா கம்யூனிகேஷனில் டிடிஎம் ரிசீவர் இருக்குது பாரு. ஸோ டிடிஎம்னா என்னது, டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங். ஓகே, ஸோ அப்போ இது வந்து டிவைட் ஆகணும். அப்போ இதை வந்து ஒவ்வொரு டைம் டிவிஷனை செப்பரேட் பண்ணுறது. அப்போ ஒவ்வொரு இதுவும் டைம் ஸ்லாட்டும் என்ன சொல்லுவோம், சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சேனல், இது ஒரு சேனல், இது ஒரு சேனல். அதாவது எஃப்டிஎம்ஏ ஓவர் கம் பண்ணி வந்தது தான் டிடிஎம்ஏ. ஓகேவா? அதில் ஃப்ரீக்வன்சியை டிவைட் பண்ணியிருப்போம். ஒரு நிமிஷம்ப்பா. ஓகே, ஸோ எஃப்டிஎம்மில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃப்ரீக்வன்சியை டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் வந்து நிறைய ஃப்ரீக்வன்சி வேஸ்ட் ஆகுதுன்னு தான் எங்கே போயிருப்போம், டிடிஎம்ஏக்கு போயிருப்போம். ஓகேவா? டிடிஎம்மில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சி எடுத்து நிறைய டைம் ஸ்லாட்டாக, இது ஒரு ஃப்ரீக்வன்சி எடுத்து டைம் ஸ்லாட்டாக டிவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கொஷின் அவன் என்ன கேட்குறான்னா டிடிஎம்ஏ கேட்கல, டிடிஎம் ரிசீவர். அப்போ ஒவ்வொரு டைம் ஸ்லாட்டும் என்னது, ஒவ்வொரு டைம் ஸ்லாட்லேயும் ஒவ்வொரு சேனல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, செப்பரேட் பண்ணுறது யாருன்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதில் என்ன நிறைய பேர் பண்ணியிருப்பீங்கன்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அது கரெக்டு தான். டிஃப்ரென்ஷியேஷனுங்கிறது செப்பரேட் பண்ணுறது, இன்டகிரேஷனுங்கிறது கம்பைன் பண்ணுறது. ஸோ அந்த தாட்டில் யோசிச்சிங்கன்னா அது ஆன்சர் கரெக்டு. ஆனால் அவன் என்ன கொடுத்துருக்குறான், டிடிஎம் ரிசீவர்னு பர்டிகுலராக கொடுத்துருக்கான். ரிசீவரில் நம்ம என்ன பண்ணுறோம், அப்போ அந்த ரிசீவரில் ஒவ்வொரு சேனலாக நான் செப்பரேட் பண்ணுறேன்னா அங்கே எனக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு அண்டு கேட்டு யூஸ் ஆகுது. இது நிறைய பேருக்கு தெரியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அந்த சேனலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு, அதாவது தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு எனக்கு யூஸ் ஆகக்கூடியது அண்டு கேட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினு. ஆனால் என்னென்னா உள்ள இன்டெப்த்தாக படித்தா தான் இதை ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, பேசிக்காக டிடிஎம்ஏ கான்செப்ட்னா டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது ஆன்சர் தப்பு. அவன் கேட்டிருக்கிறது டிடிஎம் ரிசீவர் கேட்டிருக்கான். ஸோ அப்போ அந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா அண்டு கேட்டு. அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, குவான்டைசேஷன் நாய்ஸ் ஆஃப் பிசிஎம் டிபெண்ட்ஸ் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக வந்து என்ன அப்படின்னா குவான்டைசேஷன் லெவல், குவான்டைசேஷன் நாய்ஸ். பிசிஎம் அப்படிங்கிறது வந்து பல்ஸ் கோட் மாடுலேஷனில் குவான்டைசேஷன் நாய்ஸ் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு. ஸோ அது பார்த்தீங்கன்னா என்னோட குவான்டைசேஷன் லெவல். குவான்டைசேஷன் லெவல்னால் இதுதான் குவான்டைசேஷன் லெவல். ஸ்டெப் சைஸ் அப்படிங்கிறது டெல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக ஸ்டெப் சைஸ்க்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது, 2n அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா வரும். ஓகேங்களா? ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, குவான்டைசேஷன் நாய்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா எனக்கு நம்பர் ஆஃப் குவான்டைசேஷன் லெவலை டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அதுக்கு அடுத்தது 177. ஆக்சுவலாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். நீங்கள் எனக்கு இதுக்கு முன்னாடி ஷார்ட்கட்டில் போய் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நான் இப்போ இந்த இதில் கரண்ட்டில் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனால் இதுக்கு முன்னாடி, அதாவது ஏஇ எக்ஸாம்க்கே இந்த ஷார்ட்கட்டை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஷார்ட்கட்டுங்கிறத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்னென்னா டெல்டா மாடுலேஷனில், ஏன்னா டெல்டா மாடுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடுலேஷன். இதில் வந்து நமக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அக்கர் ஆகுனா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஸ்லோப் ஓவர்லோட் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இதை எப்படி மினிமைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. அதாவது டெல்டா மாடுலேஷன்லேயே எப்படி வந்திருக்குன்னா டிஃப்ரென்ஷியல் பல்ஸ் கோட் மாடுலேஷனோட
ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் டெல்டா மாடுலேஷன். ஏன்னா டிஃப்ரென்ஷியல் பல்ஸ் கவுண்ட் மாடுலேஷனில் நமக்கு என்ன தேவைப்படும்னா அதிக ஃப்ரீக்வன்சி தேவைப்படும், அதாவது அதிக சாம்பிள்ஸ் வந்து அதிகமாக கார்லேட் பண்ணுற மாதிரி இருக்கும் டிஃப்ரென்ஷியல் பல்ஸ் கவுண்ட் மாடுலேஷனில். ஓகேங்களா, அதனால் அதை ஓவர் கம் பண்ணி வந்தது தான் டெல்டா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதை வந்து வார்த்தையே என்ன சொல்லுவாங்கன்னா 1 beat DPCM அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அதில் என்ன ப்ராப்ளம் அக்கர் ஆகும்னா இந்த ஸ்லோப் ஓவர்லோடு அக்கர் ஆகணும். இவர் அது புக்கில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எரர் அக்கர் ஆகாமல் இருக்குது. ஆக்சுவலாக 2 நாய்ஸ் அக்கர் ஆகும்ப்பா, கிரானுலர் நாய்ஸு ஸ்லோப் ஓவர்லோட் எரர் அப்படின்னு 2 தான் அக்கர் ஆகும். ஸோ இந்த கொஷின் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், நீட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அதை அவாய்ட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், என்னோடய ஸ்டெப் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷனை வந்து நான் அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது கம்யூனிகேஷனில். ஏன்னா எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்தது டெல்டாவில் ட்ராபேக் இருக்காது, ஆனால் இந்த எரர் வந்து அக்கர் ஆகும். ஓகேங்களா, ஸோ அது வந்து இன்டெப்த்தாக நான் கிளாஸ் எடுக்கும்போது சொல்கிறேன், ஆனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அதை எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெப் சைஸை மினிமைஸ் பண்ணலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பல்ஸ் மாடுலேஷனை பொறுத்த வரைக்கும் குவான்டைசேஷன் ஸ்டெப் சைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் இந்த டயக்ராம் வரைஞ்சி கொடுத்துருக்கேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் இப்படி டயக்ராம் வரைஞ்சிருக்கேன்ல. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்டெப் சைஸு குவான்டைசேஷன் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அப்போ என்னென்னா ஸ்டெப் சைஸை வந்து இப்படி இருக்கிறத வந்து நான் இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷனை அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இது ரீசன். ஸோ அப்போ 177க்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அதுக்கு அடுத்தது 178. அதுக்கு அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நெட்வொர்க்லேருந்து கொஷின் கேட்டிருக்காங்கப்பா, ரிமைனிங் இருக்கிறதெல்லாம். இது வந்து பேசிக் கொஷின், அட்ரஸ் ரெசல்யூஷன் ப்ரோட்டோகால் இஸ் யூஸ்டு ஃபார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது பேசிக். நீ என்னன்னா அந்த 7 லேயர்ஸ் படிக்கிறல்ல, 7 லேயர்ஸ் படிக்கும் போதே அதுக்கான கரஸ்பாண்டிங் ப்ரோட்டோகால்ஸ் படிச்சிருந்தனா இதுக்கான ஆன்சர் வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மெயினாக வந்து என்ன அப்படின்னா மேக் அட்ரஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இதோட வேலை. ஏன்னா அங்கேயே உனக்கு அட்ரஸ்னு கொடுத்துட்டான், ஆனால் அது என்ன அட்ரஸ் ஆக்சுவலாக நான் கிளாஸ் எடுத்திருப்பேன் நான், பட் உங்களுக்கு எடுத்துருக்க மாட்டேன், என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு நான் எடுத்திருப்பேன் நான். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பர்டிகுலராக நான் சொல்லியிருப்பேன் மேக் அட்ரஸை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடியது. அதுவும் என்ன மேக் அட்ரஸ்னால் ஐபி அட்ரஸ்க்கு கரஸ்பாண்டிங்கான மேக் அட்ரஸ். அதாவது அட்ரஸ் வந்து ஐபிங்கிறது வேறு, மேக் அட்ரஸுங்கிறது வேறு. அது ஏமம் ஒவ்வொன்றுனா ஒவ்வொரு லேயருக்கு தகுந்த மாதிரி அட்ரஸ் வந்து மாறும். ஐபி அட்ரஸ் அப்படிங்கிறது எனக்கு இன்டர்நெட், அது என்னது நெட்வொர்க் லேயர் இருக்குது பாருங்கள், லேயர்ஸ் படிச்சிருப்போம்ல 7 லேயர்ஸ், ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர். நெட்வொர்க் லேயரில் எனக்கு ஐபி அட்ரஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஒரு லேயருக்கு தகுந்த மாதிரி அதோட அட்ரஸோட நேமும் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி பார்த்தோன்னா பர்டிகுலராக இந்த ப்ரோட்டோக்கால் வந்து எனக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா மேக் அட்ரஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. அதுக்கு அடுத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா இது பேசிக்மா, இதெல்லாம் நீ படிக்கணுன்னே தேவையில்ல, ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். 7 லேயர்ஸ் படிச்சிருந்தனாலே ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இது என்ன கொடுத்துருக்காங்க, ப்ரோட்டோக்கால் டேட்டா யூனிட் ஃபார் தி அப்ளிகேஷன் லேயர் இன் தி இன்டர்நெட் ஸ்டாக்கு. ஆக்சுவலாக இந்த கொஷனுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல, ஏன்னா இதெல்லாம் உள்ள இன்டெப்த்தாக இருக்கக்கூடியது. ஆனால் அவங்க என்ன மென்ஷன் பண்ணிட்டான், அப்ளிகேஷன் லேயர்னு மென்ஷன் பண்ணிட்டான். அதாவது அப்ளிகேஷன் லேயரில் இருக்கக்கூடிய ப்ரோட்டோக்கால் டேட்டா யூனிட் அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகேங்களா, அது என்னன்னு கேட்குறான். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் தெரியலனாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக இது எதுக்காக சொல்ல வரேன்னா சில கொஷின் டேரெக்டாக இருக்கும். ஸோ நீ கீழே ஆப்ஷன் பார்க்காமே இதுதான் ஆன்சர்னு பார்த்துட்டு கீழே ஆப்ஷனில் செலக்ட் பண்ணுவேன், அது ஒரு செட் ஆஃப் கொஷின். சில கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்கும், ஆப்ஷன் பார்க்கும்போது ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். சில கொஷின்லாம் நம்ம படிச்சிருக்கவே, அது என்னென்னா உள்ள எங்கேயாவது ஒரு மூலையில் இம்பார்ட்டன்ட் இல்லாததாக கேட்பாங்க. ஓகேவா, அந்த மாதிரி கேட்டது தான் 179. அப்போ நீ என்ன பண்ணணும், மேலேருந்து வராமல் கீழேருந்து போகணும். கீழேருந்து போகணும்னா கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை ஃபில்ட்ரு பண்ணணும். 4 ஆப்ஷன் இருக்குன்னா 2 ஆப்ஷன், 2லேருந்து 1 அந்த மாதிரி தான் ஃபில்ட்ரு பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தோன்னா இது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லாத கொஷின், ஆனால் ஜஸ்ட்டு ஒரு லைனை எடுத்து அப்படியே கேட்டிருக்காங்க அப்ளிகேஷன் லேயரோட. ஓகேவா, ரொம்ப சிம்பிள். இங்கே என்ன கொடுத்துருக்கான், அப்ளிகேஷன் லேயர்னு கொடுத்துருக்கான். அப்போ நீ உனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், நெட்வொர்க்குக்கான ப்ராக்டிக்கல் நாலேஜ் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது உனக்கு அந்த 7 லேயர் பற்றியான விவரம் தெரிஞ்சிருந்தா இதை உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். இல்லைனா சத்தியமாக உன்னால் பண்ண முடியாது. 7 லேயர் இப்போ சொல்கிறேன்ல, ஃபிசிக்கலு, டேட்டா லிங்க்கு, நெட்வொர்க்கு, டிரான்ஸ்போர்ட்டு, செக்ஷனு, ப்ரெசன்டேஷன், அப்ளிகேஷன், 7 லேயர் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும். ஒவ்வொன்றும் என்ன பண்ணுதுங்கிறது மேலோட்டமாக தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃபிசிக்கல் லேயரில் டேட்டா எப்படி இருக்குது, பிட்டாக இருக்கும். டேட்டா லிங்க் லேயரில் ஃப்ரேமாக இருக்குது. ஸோ இதில் வந்து நெட்வொர்க்கில் பேக்கெட்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாமே உனக்கு தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நான் ஃபில்ட்ரு பண்ணது தான் என்னென்னா, இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 7th லேயர் கொடுத்துருக்கான். அதாவது லாஸ்ட் அப்ளிகேஷன் லேயர் கொடுத்துட்டான்.
ஓகேவா? அதில் இருக்கக்கூடியது என்னென்னா உனக்கு என்ன இருக்கும், ஃப்ரேம் வராது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டேட்டா லிங்க் லேயரில் தான் அது என்னவாக இருக்கும், அசிய ஃப்ரேமாக இருக்கும். செக்மெண்ட்டும் வராது, அது எதில் இருக்கும், செக்ஷன் லேயரில் இருக்கும். ஸோ அதுவும் இருக்காது. அப்படி பார்த்தா உனக்கு சிஆர்பியாக தான் இருக்கும். டேட்டாகிராமும் வராது. ஏன் சொல்கிறேன்னா, அப்ளிகேஷன் லேயர் அப்படிங்கிறது என்னதுப்பா, அப்ளிகேஷன் லேயருங்கிறது நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய லாஸ்ட் லேயர். அதாவது எனக்கும் சர்வருக்கும் இருக்கக்கூடிய, அதாவது கிளைண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் லாஸ்ட் லேயர் தான் அப்ளிகேஷன் லேயர். புரிஞ்சு படிச்சிருந்தேன்னா நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு புரியும். ஏன்னா கீழே இருக்கக்கூடிய 3 லேயரை என்ன சொல்லுவோம், ஹார்ட்வேர் லேயர்னு சொல்லுவோம். லாஸ்ட்டு மேலே இருக்கக்கூடிய 3 லேயரை சாஃப்ட்வேர் லேயர்னு சொல்லுவோம். நடுவில் இருக்கக்கூடியதை ஹார்ட் ஆஃப் தி லேயர்னு சொல்லுவோம், டிரான்ஸ்போர்ட் லேயர்னு சொல்லுவோம். ரீசன் என்னென்னா, டிரான்ஸ்போர்ட் லேயர் இல்லைனா எனக்கு ஃபுல்லாகவே ப்ராசஸ் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும்னு. ஸோ அப்ளிகேஷன் லேயர்னால் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த மெயில் ஓப்பன் நம்ம மொபைலில் எல்லாமே நம்ம பண்ணுறோம்ல. இப்போ நான் வந்து மெயிலை ஓப்பன் பண்ணி நான் இப்போ யாரோ ஒருத்தவங்களுக்கு அனுப்புகிறேன்னு வச்சுக்கோயேன். அப்போ நான் வந்து இப்போ உஷான்னு டைப் பண்ணுறேன் அப்படின்னா, உஷாங்கிற மெயில் ஐடியை டைப் பண்ணுறேன்னா அது எனக்கு சர்ச் பண்ணி எனக்கு காட்டுது பாரு, அதெல்லாமே அப்ளிகேஷன் லேயரோட ஒர்க்கு தான். வெப் ப்ரௌசர் போகிற, சர்ச் பண்ணுற, அப்ளிகேஷன் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே நமக்கு கொண்டு வர்றது வந்து என்ன அப்படின்னா, நமக்கு இது லாஸ்ட் லேயர் அப்ளிகேஷன் லேயர் தான். ஸோ இது மட்டும் என்னென்னா, நமக்கும் சர்வருக்கும் இடையில ஒரு மீடியேட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ நீ மொபைலில் யூஸ் பண்ணுற, சர்ச் பண்ணுற அத்தனை விஷயத்துக்கும் காரணம் வந்து இந்த அப்ளிகேஷன் லேயர் தான். ஓகேவா? அங்கே இருக்கக்கூடியதை அப்படியே டேட்டாஸாக எடுத்து அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, நான் அனுப்புகிறத திருப்பி லேயர்ஸ்க்கு சென்ட் பண்ணுற மீடியேட்டராக இருக்கிறது அப்ளிகேஷன் லேயர். அப்படி பார்த்தா எதுப்பா வரும், டேட்டாகிராமாக மெசேஜ் ஆகும்போது மெசேஜ் தான் வரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போ அந்த ப்ரோட்டோகால் டேட்டா யூனிட் அப்படிங்கிறது என்னது, அப்ளிகேஷன் லேயரில் என்னவா இருக்குது அப்படின்னா, ஜஸ்ட் மெசேஜ். ஓகேவா? நம்ம அனுப்புகிறோம்ல டேட்டாஸ். ஏன்னா அப்ளிகேஷன் லேயர் அப்போ அது எதுவுமே மாறாது. ஓகேவா? இப்போ நான் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு அனுப்புகிறேன்னா அது அப்படியே அப்ளிகேஷன் லேயரில் போகும். அப்புறம் தான் அது எங்கே போகும், செக்ஷன் லேயருக்கு போகும். செக்ஷன் லேயர் செக்மெண்ட்டாக பிரிக்கும். ப்ரெசன்டேஷன் லேயர் போகும். அப்புறம் தான் செக்ஷன் லேயர். ப்ரெசன்டேஷன் லேயர் என்ன பண்ணும், ப்ரெசன்டேஷன் லேயரில் தான் என்கோடிங் நடக்கும். என்கோடிங்னா என்னது, நான் இப்போ ஹாய் ஹவ் ஆர் யூன்னு அனுப்பிச்சிருக்கேன்னா அது என்னவா மாறும், எனக்கு 0s and 1s மாறும். ஓகேவா? அப்போ அப்ளிகேஷன் லேயர் வரைக்கும் அது என்னவா தான் இருக்கும், மெசேஜாக தான் இருக்கும். அப்போ இதை நான் என்ன பண்ணிடலாம், ஆன்சரே தெரியலனா கூட நான் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷனை வச்சு மெசேஜ் அப்படின்னு போட்டேன் நான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்களேன், விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷன். ரொம்ப சூப்பர். இது என்னது, இதுவும் நம்மளோட 7th லேயரை பற்றி தான் கேட்டிருக்காங்க. கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷன் அப்படின்னாலே என்னோட 7th லேயர் ரிலேட்டடாக கேட்டிருக்காங்க. இப்போ நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பற்றியா, அதை வச்சே உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீ அங்கே என்ன எக்ஸாம் எழுதியிருக்கேன்னு தெரியல, ஆன்சர் பண்ணியிருக்கேங்கிறது தெரியல, இப்போ நான் சொன்னதை வச்சே உன்னால் ஆன்சர் பண்ண முடியும். 7th லேயர் அப்படிங்கிறது என்ன சொன்னேன், நம்ம ஃபோனுக்கும் நமக்கும் உள்ள கம்யூனிகேஷன் தான், க்ளோஸ் ரிலேஷன் தான் அப்ளிகேஷன் லேயர்னு சொன்னேன்னா, அவன் என்ன கொஷின் கேட்டிருக்கான், அப்ளிகேஷன் லேயரில் இல்லாததை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்டர்நெட் சேட் பண்ணுறோம், மெயில் பண்ணுறோம், வெப் ப்ரௌசிங் பண்ணுறோம். ஸோ இந்த பிங்க் அப்படிங்கிறது வந்து எனக்கு என்ன வராது அப்படின்னா, எதில் வராது, இந்த கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷனில் பிங்க் அப்படிங்கிறது வராது எனக்கு. ஓகேங்களா? அதை தவிர்த்து மீது எல்லாமே எனக்கு எதில் கவர் ஆகிடும் அப்படின்னா, அப்ளிகேஷனில் இது எல்லாமே நம்ம பண்ணுவோம் அப்ளிகேஷன் லேயரை வச்சு. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. ஓகேங்களா? புரியுதுங்களாமா? ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் என்னென்ன ஆன்சர் கீ போட முடியும் அப்படிங்கிறத பார்த்து நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னங்கிறத பிளான் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி டுடே சேலஞ்ச் நம்ம பார்த்துட்டு இருந்தோம்ல இதுக்கு முன்னாடி, ஸோ அந்த வீடியோஸுமே நம்ம கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். ஸோ அதனால் அதுவுமே நீங்கள் கீழே ஆன்சர் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.